அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் யாருமே கணிக்க முடியாத ஒரு கணிப்பாக தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கு. எந்த ஊடகமும் சரி, எந்த பத்திரிகையும் சரி, எந்த ஊடகவியலாளரும் சரி கணிக்க முடியாத ஒரு கணிப்பாக தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அமைந்தது அப்படின்னு சொல்ல முடியும். இதை பற்றி இன்றைய விவாதம் நடக்க இருக்கிறது. இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய வாசியோசி குழுமத்தினுடைய நிறுவனர் தலைவர் துரை தேவேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் துரை தேவேந்திரன். எப்படி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இளைஞர்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? அது நீங்க சொன்னது போலதான். 2026 தேர்தல் மட்டும் யாராலுமே கணிக்க முடியல. கிட்டத்தட்ட 13 சர்வே எடுத்தாங்க, 13 நிறுவனங்கள் எடுத்தாங்க. 12 நிறுவனங்கள் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி 2வது முறை ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் போயிட்டு எல்லாமே உறுதியா சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் முறியடித்து ஒரு அலை போல இன்னைக்கு தாவேக்கா வின் பண்ணிருக்கு. அது கரெக்டா பெரும்பான்மை அவங்களால பெற முடியல. ஒரு அறுதி பெரும்பான்மை என்று ஒரு 118 தொகுதிகளே அவங்களால வின் பண்ண முடியல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட தான் அவங்களால சேர முடியுது. இப்படிப்பட்ட தேர்தல் தான் இந்த இளைஞர்களுடைய படை இன்னைக்கு, இந்த இளைஞருடைய அலை அப்படிங்கிறது இன்னைக்கு பாஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு இந்த எல்லாருமே தேர்தலுக்கு முந்தைய எல்லா கட்சிகளும் என்ன சொன்னாங்க, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா, ஓட்டைடியே இல்லாதவங்க தான் மாநாட்டுக்கு போறாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா சாதிச்சு காட்டியிருக்காங்க. இந்த ஓட்டு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமைச்சரவைகள் பட்டியல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு இலாக்கா ஒதுக்கி இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் எல்லாம் எப்படி செயல்படுவாங்கன்னு அப்படி நீங்க நினைக்கிறீங்க? பார்த்தமே இப்போ நம்முடைய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசுறாங்க. இந்த மாதிரி இப்ப நேற்று கோவையில் நடந்த சிறுமியுடைய பாலியல் வழக்கு, அதை பத்தி பேசும்போது நீங்க பொலிட்டிக்கல், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி மட்டும் இப்ப பேசுங்க, பொலிட்டிக்கலா நீங்க 6 மணிக்கு பேசுங்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும்னு நம்பிதான் தாவேக்கா விஜய தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தாவேக்கனுடைய அமைச்சர் என்ன சொல்றாங்க, அது ஒரு பெண் அமைச்சர் என்ன சொல்றாங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் அது அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப இத்தகைய நிலைதான் இன்னைக்கு தாவேக்கா அமைச்சர்கள் இருக்கு, அவங்க அப்படிதான் பார்க்கிறாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியது தாவேக்கா, முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காங்க. அவர் திமுக ஆட்சியின் போது நடந்த அந்த பாலியல் குற்றங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சாரு. இப்போ ஆளுங்கட்சியான நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி பாலியல் வழக்கு நடக்கும்போது இதை ஏற்க முடியாது, கடுமையான சட்டவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சொல்றது யார்கிட்ட சொல்றீங்க? நீங்க யார கடுமையா கண்டிக்கிறீங்க? ஆட்சியில இருக்கும் போதும் திமுகவை தான் விமர்சிக்கிறாங்க, ஆட்சியில் இல்லாத போது திமுகவை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அப்போ இல்ல, இப்போ இந்த பாலியல் வழக்குங்கிறது பொறுப்பேற்க வேண்டியது நம்ம அரசுன்னா தாவேக்கா நடத்தக்கூடிய தமிழக அரசு. இவங்க நாங்க கண்டிக்கிறோம், ஒருபோது ஏற்க முடியாதுன்னா இவங்க யாரை எதிர்க்கிறாங்க? நீங்க சரியாக நடத்தணும்ல அரச, நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்ல. அதை விட்டுட்டு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம், இதே தானே திமுக செஞ்சது, நீங்க திமுக மாற்றுன்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால? எதை அடிப்படையில நீங்க திமுகவுக்கு மாற்று? திமுகவுக்கு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லி ஒரு படையை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இப்போ மதுக்கடைகள் எல்லாம் 717 கடையை மூடி இருக்காங்க, இது எந்த அரசுமே செய்யல அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது. எப்படி பாக்குறீங்க? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு சொன்னீங்க, இதை ஏற்கனவே கமாண்டோ படைன்னு வச்சிருந்தாங்க. யாரு? திமுக ஆட்சி காலத்துல கமாண்டோ படைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 500 வாகனங்களோ 800 வாகனங்களோ அவங்க தயார் பண்ணிருக்காங்க. அதே போல அததான் மாத்தி இவங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைங்கிறாங்க. 717 மதுக்கடைகள் மூடிட்டாங்க. அப்பப்பா, விஜய் அவர்கள் ஒரு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு, ஒரு மக்களுக்கான சேவைகளை இறங்கி செய்யறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு ஆட்சியின் போதும், அதிமுக ஆட்சி வந்த போதும் 500 மதுக்கடைகளும் வந்த உடனே மூடினாங்க. திமுக ஆட்சி வந்த போதும் 500 மதுக்கடைகளும் வந்த உடனே மூடுறாங்க. இப்போ இவங்க வந்த உடனே 717 கடைங்கிறாங்க. அப்போ வந்த ஒவ்வொருவரும் மூடுவாங்க. ஆனா இந்த 717 கடை மூடினாங்களாங்கிறதான் கேள்வி. இப்ப 717 கடை மூடிட்டா திரும்ப திறக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல? நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க, ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் கடையை மூடிட்டாங்கன்னு அப்படி வீடியோ எடுத்து போடுறாங்க. இப்ப மூடிட்டாங்க தானே அது அர்த்தம். இப்ப நான் சொல்றேங்க, இதே கோடம்பாக்கத்துல இங்க ஒரு ஸ்கூல், 2-3 ஸ்கூல் இருக்குங்க. ஸ்கூலுக்கு நேரா 200 மீட்டர் தான் இருக்காது, 200 மீட்டர் கூட இருக்காது. அது ஒயின் ஷாப் இருக்குதான் செய்யுது. யாரு அப்ப இதெல்லாம் இங்க நடக்குது? இளைஞர்கள் இந்த அரசியல் மீது என்ன புரிதல்ல இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இளைஞரா இருக்கீங்க, அந்த அரசியல் மீது உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு? இல்ல இன்னைக்கு, அதாவது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி திமுக மேல இளைஞர்களுக்கு அதிருப்தி இருந்தது, அரசியலாம் என்னன்னு தெரியாம இருந்தது. ஓரளவுக்கு இப்போ அரசியல்னா என்ன, அல்லது அரசு கட்சிகள்னா என்ன, அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்கிறத ஒரு புரிதல் ஏற்பட்டு இளைஞர்களுக்கு. அதே போல மாற்று சக்தியா வர வேண்டும், யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல விஜய் அவர்கள் வந்தாரு. இப்போ நம்பிக்கையா அவங்க வாக்களிச்சு விஜயை தேர்ந்து எடுத்தாங்க. ஆனா இந்த 13 நாட்களிலேயே விஜயனுடைய ஆட்சி ரொம்ப படு குழிக்கு போயிடுச்சுன்னு தான் பார்க்க முடியுது நம்மளால. அந்த அளவுக்கு மக்களால ஐயோ சிறப்பான ஆட்சி நடத்துறாரே, நம்ம எதிர்பார்த்த மாற்றம் வந்து விட்டதே,
அப்படின்னு யாருமே கொண்டாடல. இளைஞர்களும் பலர் அது திமுகவே இருந்துட்டு போலாம், திமுக ஆட்சிக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள் சொல்றாங்க. சமூக நீதினு பேசுற திமுக வந்து யாருக்குமே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கல. ஆனா தாவேகா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துருக்கு. 8 தலித் நபர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. குறிப்பா விசிகேல இருக்கிற அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. இது வந்து சமூக நீதி அரசு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த சமூக நீதினு பார்க்கும்போது இந்த 8 இப்ப சொன்னீங்க 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்கன்னு, இதுல அரசியல் இருக்குன்னு புரியலையா உங்களுக்கு? திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும், திமுக கூட்டணி கட்சிகளை பிரிச்சு நம்ம பக்கம் கொண்டு வரணும். அதே போல தலித்துகளுடைய கட்சி நம்ம கட்சி தான் தாவேக்காவை நிலைநிறுத்தணும். இதற்கான ஏற்பாடுகளை தான் தாவேக்கா தொடர்ந்து செய்து வருது. தாவேக்காக்கு பின்னால பிஜேபி இதைத்தான் கொண்டு வருது. ஏன்னா இப்ப பாருங்க, திமுக கூட்டணி கூட காங்கிரஸ் போயிடுச்சு, விசிகா, சிபிஎம், இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி, இப்படி எல்லாத்தையுமே தாவேக்கா பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திமுக இப்ப தனிமையா இருக்கு. 2029 31 தேர்தல்ல திமுக தனித்து போட்டிட்டா வெற்றி பெற முடியுமானா முடியாது. அப்ப தாவேக்கா இப்போ இந்த 2026 தேர்தல் தாவேக்கா வெர்சஸ் திமுக, 2031 தாவேக்கா வெர்சஸ் பாஜக விஜய் ஈஸியா தள்ளிட்டு போயிடும். அப்போ சமூக நீதி என்ற பெயர்ல தலித்துகள் நாங்க இவ்வளவு வாக்களிச்சோம், தலித்து மக்களை நாங்க இப்படி போட்டுறோம், தலித்து மக்களுக்கான உரிமைகள் நாங்க தரோம்னு சொல்லி ஒரு நாடகம். பிஜேபி தான் தலித்த ஒரு மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கு, ஒரு பழங்குடியின குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கு, ஒரு இஸ்லாமியரை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கு, ஒரு தலித்த குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கு. பிரதமர் ஆக்க முடியுமா? முதலமைச்சர் ஆக்க முடியுமா? அதை பண்ணுங்க, அதுதான் சமூக நீதி ஆட்சி. நீங்க ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குங்க, உங்க சமூக நீதி ஆட்சி நாங்க பின்னோடம். சும்மா இந்த போலி சமூக நீதியை பேசி தமிழ்நாட்டுல நீங்க என்ன சாதிக்க போறீங்க? திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்னாரு, நீங்க நடத்துறது ரீல்ஸ் ஆட்சி, அதை விடுத்துட்டு ரியல் ஆட்சி நடத்துங்கிறாங்க. திமுக எத்தனை விஷயங்கள் பண்ணாலும் பல விமர்சனங்கள் திமுக மேல நமக்கு இருக்கு. இருந்தாலும் மக்களோட மக்களா நிறைய களங்கள்ல போய் திருமாவளவன் எந்த விதத்துல வந்து தாவேக்கு போனது சரி, அமைச்சரவையில அதிகாரத்தை வாங்கினது சரி நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து இப்போ அதுதான் இப்ப பேசப்பட வேண்டியது. இத்தனை ஆண்டு காலமாக திமுகங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் அங்க ஒருபோதும் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதுன்னு கேள்வியே. நீங்க அதாவது உங்களுக்கு விசிகாவுடைய வாக்குகள் வேணும், சிபிஎம் உடைய வாக்குகள் வேணும், இஸ்லாமியுடைய வாக்குகள் வேணும், கிறிஸ்தவருடைய வாக்குகள் வேணும். ஆனா அவங்களுக்கு அதிகாரத்தை தர மறுப்பது ஏன்? தரணும்ல. நம்ம இருக்குது தலைமை இருங்க. நீங்க வந்து இப்போ விஜய் வந்து பெயரளவுக்காவது ஒரு 8 பேருக்கு தலித்துகளுக்கு அமைச்சரவை கொடுக்குறாரு. பாஜக ஒரு பெயரளவுக்காவது திருமாவளவன் வந்து தாவேக்காவுக்கு வராததுக்கு முன்னாடி திமுக இருந்தப்போ சீமானும் விஜய் அவர்களும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே தாவேக்கால போய் அமைச்சரவை வாங்கியிருக்காரு. அதே திருமாவளவன் என்ன சொல்றாரு, இப்போ நாங்க எந்த கூட்டணியும் இல்ல, விஜய் மீது வைத்துள்ள விமர்சனங்கள் அப்படியே தான் இருக்குங்கிறாரு. விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படியே தான் இருக்கு. குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது என்ற ஒரு காரணத்தால் நாங்க ஆதரவளிக்கிறோம் அப்படிங்கிறாரு. இரண்டாவது பட்சம் அவங்க கூட்டணி ஆட்சிக்கு அழைக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுத்து பார்ப்போமே. அதே போல ஒரு தலித்துகளுக்கு ஒரு அமைச்சர் பதவி, தலித்துகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து பார்ப்போம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் அணியிருக்காரு ஒழிய இதுல பதவி மோகம் கொண்டோ அல்லது பணத்தை வேட்டை கொண்டோ அல்லது திமுக அழிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டோ அவரு ஒருபோதும் தாவேக்காவில இணையில. அப்ப இந்த நேரத்துல ராசாவினுடைய ட்விட்டர் வந்து 2-3 நாளா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எல்லாரும் பேசு பொருளா அந்த ட்விட்டருடைய பதிவுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப திமுக காரங்களும் விடுதலை சிறுத்தை விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருந்துட்டு அங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராசாவினுடைய பதிவுகள் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. அவங்க விமர்சிச்சுட்டாங்கல்ல, இதுதான் வந்து ஒரு ஆதிக்க பார்வைங்கிறது, ஒரு ஆதிக்கத்தனமான ஒரு செயல்ங்கிறது. நம்ம கூட்டணியில இத்தனை ஆண்டு காலமாக இருக்காங்க. ஏன் 2026 தேர்தலையே காங்கிரஸ் கொஞ்சம் எடுபடி காமிச்சாங்க, மற்ற கட்சிகள்லாம் கூட்டணியில சேரலாமா வேணாமா அப்படின்னு அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திருமாவளவன் ரொம்ப உறுதியா மதச்சார்பற்ற முற்போக்கு தொடருவோம், தொடர்ந்து நம்ம அவங்களோட தான் நாங்க பயணிக்கணும். ஏன்னா பாச சக்தி உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிகாரம் எதிர்பார்க்கல. ஏன் அவர் இரட்டை இலக்கத்தை சீட்டு கேட்டாரு, 10 சீட்டு கேட்டாருங்க. அந்த 10 கூட உங்களால கொடுக்க முடியல. திரும்பவும் கூட்டணி ஆட்சிக்கு ஒரு அடுத்த காலம் வந்து கூட்டணி ஆட்சிக்கான வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாடம் அவங்களுக்கு. இப்ப அடுத்த முறை அவங்க சொல்ல முடியுமா? அடுத்த இப்போ தாவேக்கா சரியாக இருந்தால் கூட்டணி தொடரும், இவங்க கூட தொடரும். அதாவது எழுச்சி தமிழ் திருமாவளவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தாவேக்கான் மீது விமர்சனங்கள் அப்படியே இருக்கு. அதே போல இப்போ அந்த ஆட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் கூட்டணி ஆட்சியை நம்ம வந்து ஆரம்பித்து வைக்கலாமே அப்படின்ற பார்வையில அணுகியிருக்கிறாரு. இப்போ தாவேக்கா உண்மையாவே நல்ல கட்சியாக இருந்தா, ஒரு ஜனநாயக கட்சியாக இருந்திருந்தால்
அல்லது பாசி சக்தி அது இயங்கலை அப்படின்னா கண்டிப்பா தாவைக்குடன் கூட்டி தொடர்ந்தே ஆகணும். ஏன்னா நமக்கு எடுத்த உடனே அவங்க எதெல்லாம் சாத்தியப்படாத சொன்னாலும் சாத்தியப்படுத்திருக்காங்க. 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது, அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுத்தது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக நீதி தான் ஒரு பார்வையில் அணுகும் போது. அந்த விஷயம் தாவைக்கு சிறப்பா செயல்பட்டாங்கன்னா பிசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து பயணிப்பது தவறு இல்லை. அதுவே இவங்களும் அது மாதிரி இருந்தாங்கன்னா திமுகவுடன் தொடரும். அப்போ திமுக கூட்டணி ஆட்சி கொடுத்துதான் ஆகணும். கூட்டணியில ஒரு அமைச்சராவது ஒரு கட்சிக்கு கொடுத்தே ஆகணும். அதற்கான ஒரு ட்ரையல் தான் இப்போ. இப்ப இத்தனை ஆண்டு காலம் வந்து திமுக வந்து சமூக நீதினு பேசிட்டு பிசிகாவுக்கு 8 சீட்டுக்கே போராட விட்டுருக்காங்க. ஒரு 10 சீட்டு கேட்டாங்க, அதை கொடுக்கல. ஒரு 8 சீட்டு கொடுத்தாங்க. இது வரைக்கும் எத்தனை 2-3 தேர்தல் வந்து திமுகவோட சந்திச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். ஒரு அமைச்சர் வந்து கொடுத்திருக்கலாம்ல. அதுதான் சொல்றேன். திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாடம். என்ன பாடம்னா தான் அப்படிங்கிற என்ன தவிர வேற யாருமே கிடையாதுங்கிறதுக்கு மாற்றா ஒரு சக்தி வந்திருக்கு. அந்த சக்தி தான் விஜய். ஆனா அவர் ஜனநாயக அடிப்படையில் நடக்கிறாராங்கிறது கேள்வி இல்லை. அது கேள்விதான். அவர் மக்கள் நலன் கருத்து ஆட்சிக்கு வந்தாருங்கிறது கேள்வி. அப்ப அது ஆனா மாற்றா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, மக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப இனிமே அதிமுக திமுக ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருத்தர் மாற்றா வந்திருக்காரு. அப்ப அது நல்ல சக்தி தானே. அதான் சொல்றேன். இது வந்து சினிமா கவர்ச்சி. எப்படி இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக வெறும் அதாவது சாதிய வாக்கு வச்சுகளை வச்சு சாதியை வச்சு மதத்தை வச்சு வாக்கு வங்கிகள் பெற்றாங்களோ அது போல விஜய் அவர்கள் சினிமா கவர்ச்சியை வச்சு ஓட்டு பேங்க் வாங்கியிருக்காரு. இதுதான் ரியல் ஃபேக்ட். இப்ப சினிமா கவர்ச்சி வச்சு ஓட்டு வாங்கிட்டாரு ஏதோ ஓட்டு வாங்கிட்டாரு. இன்னைக்கு சமூக நீதினு பேசுற கட்சிகள் இன்னைக்கு சமூக நீதிய நிலைநாட்டல. ஆனா யாரோ ஒருத்தர் சினிமா கவர்ச்சியா வந்தவர் சமூக நீதியை நிலைநாட்டியிருக்காரு. இத்தனை ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்த போது ஒரு அமைச்சராவது விசிகாவுக்கு கொடுத்திருக்கணும்ல. அதான் சொல்றேன். அதுதான் அதற்கான மாற்றம் தான் விஜய். ஆனா விஜயை தேர்ந்தது மாற்றமா ஏமாற்றமாங்கிறது இன்னும் 2-3 ஆண்டுகள்ல தெரியும். அப்ப வந்து இதுவே வந்து நல்லா தொடர்ந்து சிறப்பா செயல்பட்டா அப்ப விசிகா வந்து தாவே கூட கூட்டணி தொடரும்ன்றீங்க. நல்லதுன்னு சொல்றேன். நாம ஒரு மாற்றா ஒருத்தவங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட குறுகிய 2 காலங்களிலே வெற்றி பெற்று சமூக நீதியை அதாவது இதெல்லாம் செய்ய முடியாது சொல்றாங்க, அதை செஞ்சிருக்கிறாங்க போது அவங்க இன்னும் தொடர்ந்து செய்யறாங்க போது அவங்க கூட தானே பயணிக்க முடியும். அதுதானே திருமாவளுடைய நோக்கமே, அவருடைய எண்ணமே தானே. உங்க திமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல. அப்படின்னு நாங்க திமுகவோட கூட்டணி ஆதரவு தான் கொடுக்குறோம். கொடுக்கறப்ப என்ன சொன்னாங்க, நிபந்தனையற்ற ஆதரவு, சும்மா வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமைச்சரவையில பதவி வாங்கியிருக்கிறது ஒரு பேசு பொருளா இருக்கேன்னு சொல்றேன். அதுதான் இப்போ என்னன்னா தாவேக்கா அதாவது இன்றைய முதல்வர் விஜய் அவர்களே என்ன கேட்கிறாருன்னா திருமாவளவன் அமைச்சராக்கலாம், விசிகாவில நம்ம அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு அவரே விரும்பி கேட்கும் போது 1க்கு 2 முறை 3 முறை கேட்டே இருக்காங்க. அமைச்சருக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடும் போது சரி போகலாம், ஆட்சி சிறப்பா இருந்தா அவங்க கூட தொடரலாம், இல்லைன்னா வெளியே வந்துடலாம் கூட. அதாவது திருமாவளவன் ஏற்கனவே ஒரு முறை சட்டமன்றத்துல இருந்தாரு திமுக கூட்டணியில. 2 ஆண்டுகள்ல ரிசைன்மெண்ட் வந்தாரு. அதேதான் இப்ப நடக்கும். தாவேக்கா உண்மையா சமூக நீதி நிலைநாட்டு தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா எப்பனாலும் அந்த அமைச்சர் பதவியில அவங்க எல்லாம் ஒரு கால் தூசுங்க. விசிகாவுக்கு அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கால் தூசு தூக்கி போட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு பதவியெல்லாம் ஒரு முக்கியம் கிடையாது. கடந்த திமுக ஆட்சியில இருக்கும்போது எல்லாம் திமுக ஒரு தீய சக்தி, இதெல்லாம் பார்க்க முடியாதான்னு சொல்றது முதல் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் போகாதுன்னா வேங்க வேலு. இந்த இடத்துக்கு இப்ப விஜய் போவாரா மாட்டாரா? அப்படி போனா நடவடிக்கை எடுக்கப்படுமா மாட்டாதா? விஜய் போக மாட்டார். அவர் திருப்பரங்குன்றதுக்கே வாய் திறக்கல. போக மாட்டார். அவர் திருப்பரங்குன்றதுக்கு வாய் திறக்கல. கவின் ஆணவ புடகளுக்கு வாய் திறக்கல. இதுக்கு மட்டும் வாய் திறப்பார் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்? ஒரு 3 நாட்களா ஒரு பெரிய பேசு போனா கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறுமியினுடைய பாலியல் கொலை, அப்புறம் திருச்சியில ஒரு நர்சிங் மாணவி வந்து தப்பா சிகிச்சை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இப்ப இந்த தாக்கல் அரசு சரி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாம் போராட்ட காலத்துல இறங்கிட்டாங்க. திருச்சியில நடந்த அந்த நர்சிங் மாணவிக்கு நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பொறுப்பற்ற பதில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நடவடிக்கை எடுத்தாச்சு, அதாவது திருச்சிக்கு சரி அந்த நம்முடைய கோவைக்கு இதுக்கு சரி நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது செஞ்சாச்சு, இதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. இதான் ஒரு அமைச்சரோட பதிலா? இதான் ஒரு மாற்றா? எங்க ஒரு 10 வயது சிறுமிய அடிச்சு கைய உடைச்சு கல்லால மூஞ்ச கிழிச்சு ரத்தம் கொட்ட அந்த பொண்ணை கற்பழிச்சு சாவடிச்சிருக்கானுங்க. கைது பண்ணியாச்சு, இதுக்கு மேல என்ன செய்யணும்னு கேட்டா இதான் ஒரு அமைச்சரோட பதிலா? நீங்க மாட்டான்னு கேக்குறேன். இதான் நீங்க செய்ய வந்தீங்களா? இதான் சமூக நீதி நிலைநாட்ட வந்தீங்களா? இதான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வந்தீங்களா? இதான் திமுகவுக்கு மாற்றம் நீங்க செய்ய வந்தீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களோட இணைந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி, வணக்கம்.